Previous sum பார்த்துட்ருக்கோம். A river 2 meter deep and 45 meter wide is flowing at the rate of 3 km per hour. Then the amount of water that runs into the sea per minute ன்னு கேட்டிருக்காங்க. 2 மீட்டர் ஆழம் மற்றும் 45 மீட்டர் அகலம் உள்ள ஒரு ஆற்றிலிருந்து நீரானது 3 கிலோமீட்டர் வேகத்தில் கடலில் கலக்கிறதுனா கடலில் ஒரு நிமிடத்தில் கடலில் கலக்கும் நீரின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களே ஆழம் அகலம் கொடுத்துருக்கனால நம்மளே அந்த ஆறு வந்து ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் இருக்குதுன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம். ஓகேவா? அதில் அந்த மாதிரி ஷேப்பில் இருந்து கடலில் கலக்குது அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிப்போம். அப்போ ஹெச் தான் ஆழம் வந்து 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க, பிரெத்து 45 மீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனால் லென்த்து கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடுனா நம்மளுக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டாக இதில் டிஸ்டன்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து 1 ஹவரில் கிடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம லென்த்துக்கு பதிலாக அந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இவ்வளோ தூரம் தானே அது இருக்கும், லென்த்தும் அது அவ்வளோ டிஸ்டன்ஸ் கலக்குதுன்னா அந்த லென்த்தும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 ஹவரில் வந்து 3 கிலோமீட்டராம். 3 கிலோமீட்டர் நான் மீட்டரில் மாற்றிக்கிறேன். அப்போ 3000 மீட்டர். இவங்க வந்து ஒரு மணி நேரத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் கேட்கும்போது ஒரு நிமிடத்துக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு நிமிடத்துக்கு தான் அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போது இது 1 ஹவர் வந்து நம்மளுக்கு தெரியும் 60 மினிட்ஸு. 60 மினிட்ஸில் 3000 மீட்டரு அந்த தொலைவில் அந்த தண்ணி இருக்குது. இப்போ எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு தான் வேணும். அப்போ என்ன ஆகும், 1 மினிட்னால் இந்த 60 கீழே வந்துடும், 3000/60. ஓகேவா? இந்த 0 கேன்சல் ஆகிடும், 6 கேன்சல் பண்ணால் 15 வந்திருக்கு. அப்போது ஒரு நிமிஷத்தில் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து எல் வந்து எனக்கு 15 கிடச்சிருச்சு. இப்போது அவன் ஒரு நிமிஷத்தில் கடலில் கலக்கும் நீரின் அளவு தான் கேட்குறாங்க. அப்போ நான் ஒரு நிமிஷத்துக்கு வேல்யூம் கண்டுபிடிக்கிறேன். கடலில் கலக்கிற வேல்யூம் தான் கேட்குறாங்க, அதை கண்டுபிடிக்கிறேன். வேல்யூமுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும், L/B/H. ஓகேவா? எல் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் 50, பியும் ஹெச் அவங்களே கொடுத்துருக்காங்க 2 × 45. மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 45 90, 90 × 50 4500 மீட்டர் க்யூப்னு வரும். ஏன்னா இது வந்து வேல்யூம் 4500 மீட்டர் க்யூப்.